அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். மற்றுமொரு நாள், புதிய வருடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். மலர்ந்திருக்கக்கூடிய புத்தம் புதிய வருடம் அனைவருக்கும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய வருடமாக அமைய வேண்டும் என்று நேத்ரா தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சந்தோஷமாக புதிய வருடத்தை நீங்கள் கொண்டாடுங்கள். இன்றும் பாண்டவ ஜோதிடம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்றும் மோடு இணைந்திருக்கின்றார் பண்டாரவளை ஸ்ரீ சிவ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் பிரதம குருவும் பாண்டவ ஜோதிட அதிபதியுமான கலாநிதி சிவஸ்ரீ சர்மா சுவாமிகள். வணக்கம் சுவாமி. வணக்கம் அனைவருக்கும். உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் கோகுலுக்கும். இன்றைக்கு 2023ஆம் நாள் 1ஆம் தேதி நாளில் இன்றைக்கு அனைவரையும் சந்திக்கிற நேத்ரா டிவி மூலம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கு நேர்கள் அனைவருக்கும் பொதுவாக இலங்கையில் வாழ்கிற மக்கள் அனைவரும் இல்லாமல் உலகளாவிய ரீதியில் வாழும் அனைத்து மக்களும் இந்த 2023ஆம் ஆண்டு இந்த நாள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பாக நம்ம வரவேற்கிறோம். என்றால் இன்றைக்கு சூரிய வாரம். அந்த சூரிய வாரம் அமையும் பொழுது என்றால் நமக்கு சூரியன் உதித்தால் தான் நமக்கு காலமே புனிதமாகும். நமக்கு விடிகிறது என்றால் சூரியன் உதித்தால் தான். அந்த அளவில் இன்றைக்கி 2021ஆம் தேதி ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அமைகிறதுனால பொதுவாக எல்லாருமே இன்றைக்கி பூஜை புனஸ்காரங்கள் கோவிலுக்கு எல்லாருமே இதை தான் நம்ம இன்றைக்கி எதிர்பார்ப்போம் இல்லையா. எல்லாத்துக்கும் இன்றைக்கி தெய்வம் ஆசீர்வாதம் வேணும்னா இன்றைக்கி வருஷத்தில் முதல் நாள் இல்லையா. முதல் நாள் கட்டாயம் நினைச்சேன்னா எல்லாரும் வீட்டில் குமியில் இருக்க மக்கள் அனைவரும் எல்லாரும் கோயிலில் போயிட்டு நம்ம தெய்வ கடவுளை கும்பிட்டுறணும், கோயிலில் பூஜை பண்ணிடணும் இல்லை எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இன்றைக்கி தெய்வ ஆசீர்வாதம் தேவை. ஆசீர்வாதம் கட்டாயம் தேவை. நம்ம குடும்பத்தில் தொழில் நம்ம குழந்தைகள் குடும்பம் நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோம், நம்ம தொழில் வாய்ப்பு எல்லாமே நல்லது. நமக்கு இந்த வருஷம் எந்த விதமான குறை இல்லாமலுக்கு நம்ம சிறப்பாக அமைஞ்சு நல்லபடியாக வாழணும் என்று சொல்லி எல்லா மனசுலையும் எதிர்பார்ப்போம் இல்லையா. அது போல பொதுவாகவே நம்ம 12 ராசிக்காரர்களுக்கு நம்ம எடுத்தோம்னா இந்த வருஷம் நல்ல பலனை சூப்பரான பலன் இருக்குது. அதனால் இந்த ராசி இந்த 2023ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இந்த நாள் நமக்கு இந்த நாள் ஒரு புனிதமான ஒரு மங்களகரமான நாள் அமைஞ்ச நாளும் நமக்கு மனதில் உள்ள தீய சக்திகளாம் விளங்கி தெய்வ ஆசீர்வாதம் கிட்டே புனிதமான ஒரு நம்ம எதிர்காலத்தை அமையும். ஏன்னா கடந்த காலத்தில் கடந்த வருஷத்தில் நம்ம ரொம்ப சிரமங்கள் அனுபவிச்சிட்டோம் இல்லையா. ரொம்ப சிரமங்கள் அமைச்சோம், ரொம்ப பிரச்சனைகள் அமைச்சோம், ரொம்ப வேதனைகளை அனுபவித்தோம், எல்லா வழியும் எல்லா கஷ்டங்களையும் நம்ம அனுபவிச்சோம் இல்லை. இனிமேல் நான் இந்த கஷ்டங்கள் சில இதுகள் நமக்கு பழகிடுச்சு, அதை இப்படி தான் வாழணுமோ அப்படின்ற ரீதியில் பக்குவப்பட்டுட்டோம் இல்லையா. ஆனால் இருந்தாலும் இந்த 2023ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆண்டு அமைஞ்சு எல்லா வழியிலையும் எல்லா செல்வங்கள் கெட்டு எல்லா தொழில்களிலும் சிறப்பு அமைஞ்சு எல்லாத்துக்கும் எந்த கஷ்டங்கள் இல்லாமலுக்கு துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே விலகி சீரம் சிறப்போடு செல்வாக்கோடு அங்க சம்பூர்ணமான வாழக்கூடிய வாய்ப்பு அமையணும் இந்த 2023. இதனால இன்றைக்கு நாம் ரெடி பண்ணினோம் என்னென்னா நம்ம இன்றைக்கி எல்லா ராசிகளையும் கடந்த வாரங்களில் நமக்கு உங்களுக்கு எல்லா ராசி பலாப்பலனே சொல்லிட்டோம் இல்லையா. இன்றைக்கு நாம் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு இருந்து தெய்வத்தை இப்போ குடும்பத்தோடு உட்கார்ந்த அளவில் நம்ம கோயிலுக்கு நம்ம போய் கும்பிட்ற பாக்கியத்தை இன்றைக்கி நம்ம கொண்டு வரோம். அதாவது நீங்கள் வீட்டிலே இருந்து கோயிலோட தெய்வங்களோட சங்கமித்து சிவண்ட வழிபாட்டு அந்த அம்பாள்ட தேவி காளி தேவியின் ஆசீர்வாதத்தோட மங்களகரமாக அந்த பண்டாரவளை பத்திரகாளி கோயில் இப்படித்தான் இருக்குது. இந்த அளவு இந்த பூஜை புனஸ்காரங்கள் அமைக்க நாமளும் இந்த கோயிலோடு இந்த பூஜையில் கலந்து நாமளும் இந்த கோயிலோட சங்கமித்து இன்றைக்கி நம்ம அந்த கோயில் அந்த தேவியை வீட்டுக்கே கொண்டு நம்ம வீட்டிலேருந்து பார்த்து கும்பிட்டு தேவியின் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது என்று சொல்லி நம்ம எல்லாரும் இந்த 1ஆம் தேதி நம்ம தயார் பண்ணி இன்றைக்கி பூஜை புனஸ்காரங்களோடு இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த சேவையை நம்ம இன்றைக்கி வழங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதனால் எல்லா இல்லங்களிலும் இருந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து தெய்வின் ஆசீர்வாதத்தோடு சந்தோஷமான இந்த வருஷத்தை தேவ ஆசீர்வாதத்தோடு செயல்படுத்துவீங்கன்னு விரும்புகின்றேன். எல்லா ஆசீர்வாதம் கிடைச்சி சந்தோஷம் வாழணும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் தேவி இந்த ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிட்ட வேணும் என்று சொல்லி இந்த பூஜை புனஸ்காரத்தை இன்றைக்கு உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். இங்கு நாம் காணுகின்ற சிவன் 48 அடி உயரத்திலே தியான சிவனாக அமர்ந்து பக்தர்களுக்கு ஆசி தருகின்றார். 33 அடி கொண்ட காளியின் சிலையை நாங்கள் பார்த்தோம். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், அகிலம் ஆளுகின்ற ஆதி பராசக்தி பத்ரகாளி அம்மனாக வீற்றிருந்து மக்களுக்கு ஆசி தருகின்ற ஆலயம்தான் பண்டாரவளை ஸ்ரீ சிவ பத்ரகாளி அம்மன் ஆலயம்.
பண்டாரவளை ஸ்ரீ சிவ பத்ரகாளியம்மன் ஆலயத்தை பொறுத்தமட்டில் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பூஜைகளுக்காக வருகை தந்து தங்களுடைய வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். பண்டாரவளை ஸ்ரீ சிவ பத்ரகாளியம்மன் ஆலயமானது நவ சந்திகளில் அமைந்திருக்கும் சக்தி வாய்ந்த சக்தியின் ஆலயமாக அமைகின்றது. நவ சந்திகளில் அமைந்திருக்கக்கூடிய பண்டாரவளை ஸ்ரீ சிவ பத்ரகாளியம்மன் ஆலயத்தை பொறுத்தமட்டில் இலங்கையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இன மக்களும் வருகை தந்து பக்தர்கள் வழிபாடுகளிலே ஈடுபட்டு தங்களுடைய பூஜைகளிலும் கலந்து கொள்கின்றார்கள். கிரக பூஜை மற்றும் அனைத்து பூஜைகளிலும் கலந்து சிறப்பிப்பது சிறப்பம்சமாகும். இந்த ஆலயமானது ஆரம்ப காலத்தில் சிறியதொரு ஆலயமாக இருந்தது, சக்தி வாய்ந்த ஒரு ஆலயமாக இருந்தது. பின்னாட்களில் இந்த ஆலயத்திலே மிகவும் பிரம்மாண்டமான முறையில் மிகப்பெரிய ஒரு ஆலயமாக மக்களுக்கு காணப்படுகின்றமை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாகும். திறந்த வெளியில் அமைந்திருப்பதால் இங்கு வருகின்ற மக்கள், பண்டாரவளை பகுதிக்கு வருகின்ற மக்கள் ஆலயத்திற்கு அருகிலே சென்று வழிபாடுகளில் இலகுவாக எந்நேரமும் 24 மணி நேரம் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த ஆலயம் திறந்த வெளியில் காணப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். மலர்ந்துள்ள இந்த 2023ஆம் ஆண்டு அனைவருக்கும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். பண்டாரவளை ஸ்ரீ சிவ பத்ரகாளியம்மன் ஆலயத்திலே இடம்பெறுகின்ற பூஜை வழிபாடுகளை நேத்ரா தொலைக்காட்சியின் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்காக தருகின்றோம். மக்கள் எங்கிருந்தும் இந்த அன்னையினுடைய ஆசையை பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் பிரதம குருவாக கலாநிதி சிவஸ்ரீ சர்மா சுவாமிகள் விளங்குகின்றார். பண்டாரவளை பத்ரகாளியம்மன் ஆலயத்தை பொறுத்தமட்டில் இலங்கையில் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இன மக்களும் வருகை தருகின்றார்கள், வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். தங்களுடைய தோஷ நிவர்த்தி பூஜைகள் மற்றும் அனைத்து விடயங்களிலும் ஈடுபடுகின்றார்கள். குறிப்பாக சகோதர மொழி மக்கள் மற்றும் அனைத்து மக்களும் வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்மனினுடைய வழிபாடு மற்றும் சிவனுடைய வழிபாடு என்று அத்தனை பூஜைகளிலும் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார்கள். ஜாதகத்திலே தோஷங்கள் இருக்கும் போது இங்கு வருகை தந்து நிவர்த்தி பூஜைகளிலும் அவர்கள் கலந்து வாழ்க்கையில் துன்பங்களை அகற்றக்கூடிய ஒரு வரத்தையும் பெறுகின்றார்கள் என்பதுதான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றாகும்.
அனைத்து சிறப்பான நாட்களிலுமே சிறப்பான பூஜைகள் இடம்பெறுகின்றன. இன்று புதுவருட பூஜைகள் இடம்பெறுவதோடு சிவராத்திரி தினத்தன்று சிவராத்திரி சிறப்பு பூஜைகளும், நவராத்திரி தினங்களில் நவராத்திரி சிறப்பான பூஜைகளும் தினமும் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பௌர்ணமி தினத்திலே அதிகளவிலான பக்தர்கள் இங்கு திரண்டு வருகின்றார்கள். தங்களுடைய கர்ம வினைகளை நீக்குவதற்காக, அம்மனை தரிசிப்பதற்காக இங்கு வருகை தருகின்றார்கள். சிறப்பு பூஜைகள் காலை முதல் பௌர்ணமி நாட்களிலே இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிவஸ்ரீ பண்டாரமலை சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தை பொறுத்தமட்டில் கலாநிதி சிவஸ்ரீ சர்மா சுவாமிகளின் தலைமையில் பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய புதுவருட நாளிலே வீடுகளிலிருந்து தொலைக்காட்சியை நேத்ரா அலைவரிசையை பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்கள் முழுமையான பலனை அம்மன் மற்றும் சிவனுடைய வரத்தை பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சியில் பாண்டவ ஜோதிடம் நிகழ்ச்சியிலே பண்டாரவளை ஸ்ரீ சிவ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற பூஜை வழிபாடுகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். சக்தி மிக்க சக்தி ஆலயமான பண்டாரவளி ஸ்ரீ சிவ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் சிறப்புகள் பற்றியும் நாங்கள் பார்க்கலாம். 33 அடி உயரத்திலே காளியம்மன் சிலை இங்கு காணப்படுகின்றது. திறந்த வழியிலே மக்கள் வழிபடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அமைகின்றது. அத்தோடு 48 அடி உயரத்திலே சிவன் தியான சிவனாக அமர்ந்திருந்து பக்தர்களுக்கு ஆசி தருகின்றமையும் சிறப்பம்சமாகும். எந்நேரமும் 24 மணி நேரமும் ஆலயத்திற்கு அருகிலே செல்பவர்கள் அம்மனையும் சிவனையும் தரிசிப்பதற்கான சந்தர்ப்பம் அமைகின்றது. இது இலங்கை மக்கள் பெற்ற மிகப்பெரிய வரமாகவே அமைகின்றது. இந்த ஆலயத்திற்கு வருகை தருகின்ற மக்கள் பூஜை வழிபாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு கர்ம வினைகள் நீங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நேப்ரா தொலைக்காட்சியிலே பாண்டவ ஜோதிடம் நிகழ்ச்சியினூடாக நீங்கள் வீடுகளில் இருந்து பண்டாரமடை ஸ்ரீ சிவ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் பூஜை வழிபாடுகளை பார்க்கும் போது உங்களது பாவங்களும் நீங்கும் என்பது சந்தேகமில்லை. பக்தர்கள் இன்று நேரடியாக இந்த நிகழ்ச்சியிலே பண்டாரவளை ஸ்ரீ சிவ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும் பார்த்து மகிழ்வதற்குமான ஒரு சந்தர்ப்பமாக இது அமைகின்றது.
பண்டாரவளை ஸ்ரீ சிவ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக வருகை தருகின்ற மக்கள் பண்டாரவளை ஸ்ரீ சிவ பத்ரகாளியம்மன் ஆலயத்தினுடைய பிரதம குருவும் பாண்டவ ஜோதிட அதிபதியுமான கலாநிதி சிவஸ்ரீ சர்மா சுவாமி அவர்களை சந்தித்து தங்களுடைய ஜாதகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மற்றும் திருமண பொருத்தம், குழந்தை பாக்கியமின்மை தொடர்பான பிரச்சனைகள், ஜாதகத்தினுடைய குறைபாடுகளை கண்டறிந்து நிவர்த்தி பூஜைகளிலும் ஈடுபட்டு வாழ்விலே தங்களுடைய துன்பங்களை அகற்றுவதற்கு ஒரு வரத்தையும் பெறுகின்றார்கள். ஜாதக கணிப்பு முதல் ஜோதிடம் சம்பந்தமான தெளிவான பதில்களையும் கலாநிதி சுவாமிஸ் அவர்கள் வழங்கி வருகின்றார். அத்தோடு வாஸ்து, திருமண பொருத்தம் மற்றும் குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைகள், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், கிரக தோஷங்கள் என்று அத்தனையும் பாண்டவ ஜோதிட மூலமாக உங்களுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்கின்றார் கலாநிதி சுவாமி அவர்கள். இங்கு நாம் காணுகின்ற சிவன் 48 அடி உயரத்திலே தியான சிவனாக அமர்ந்திருந்து மக்களுக்கு ஆசி தருகின்றார். 33 அடியிலே காளியம்மனும் இங்கு வீற்றிருப்பது சிறப்பம்சமாகும். அன்னையை நாடி வருகின்ற மக்கள் செல்வ செழிப்புடன் சுபிட்ச வாழ்க்கை அமைந்து வாழும் வரத்தை பெறுவதோடு பக்தர்களின் பாவங்களும் சிவசக்தியின் அருளால் நீங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமல்ல, சிவனோடு சேர்ந்து சக்தி வழிபாடுகளிலும் மக்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிவராத்திரி தினங்களிலே சிறப்பான பூஜைகள் இந்த ஆலயத்திலே இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலே மாசாணி அம்மன் வீற்றிருக்கக்கூடிய ஒரு ஆலயமாகத்தான் பண்டாரவளை சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் காணப்படுகின்றது. பண்டாரவளை ஸ்ரீ சிவ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தை பொறுத்த மட்டில் கேட்கும் வரத்தை பக்தர்களுக்கு அள்ளித்தரும் மாசாணி அம்மனுக்கு மிளகு அரைத்து அமாவாசை தினத்தன்று அம்மனுக்கு சாத்தி தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொள்ளும் நடைமுறை இங்கு காணப்படுகின்றது. ஜாதக தோஷம், புத்திர பாக்கியமின்மை, பொருளாதார சிக்கல், தொழில் பிரச்சனை, திருமண தடை என்று தாம் படும் துன்பங்களில் இருந்து விடுதலை பெற்று அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழும் வரத்தை அம்மனிடம் பெற்றுக்கொள்வதற்காக 3 அமாவாசை தினங்களில் மிளகு அரைத்து மாசாணி அம்மனுக்கு சாத்தி வேண்டுதல்களை பக்தர்கள் நிறைவேற்றி பயன்பெறுகின்றனர்.
நவசந்தியில் அமைந்துள்ள பண்டாரவளி ஸ்ரீ சிவ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் நவக்கிரக விநாயகர் அமைந்திருப்பதும் சிறப்பாக காணப்படுகின்றது. 7 ஜென்மங்களில் நாம் செய்த பாவ கர்மங்களை நீக்க நவக்கிரக கணபதியை மக்கள் வழிபட்டு வருகின்றார்கள். சக்தியின் வடிவமாக கருதப்படும் பிரியங்கரா தேவியும் இங்கு வீற்றிருப்பது சிறப்பாகும். மனிதர்களாய் பிறந்த நாம் பிரம்ம முகூர்த்தத்திலே வழிபாடுகளில் ஈடுபடும் போது நல்ல எண்ணங்களை நினைத்து தியானிக்கும் போதும் வேண்டிய வரத்தை பெறும் சக்தியை பெறுகின்றோம். அந்த வகையில் பண்டாரவளி ஸ்ரீ சிவ பத்ரகாளியம்மன் ஆலயத்திலே கல்வி கலையின் தாயான சரஸ்வதி வீற்றிருப்பதால் பிரம்ம முகூர்த்தத்திலே ஆலயம் அருகில் சென்று பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு நமது வரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சிறப்பான சக்தி ஆலயமாக காணப்படும் பண்டாரவளி ஸ்ரீ சிவ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு நீங்களும் சென்று உங்கள் வழிபாடுகளில் ஈடுபடுவது கர்ம வினைகளை நீக்குவதற்கு வழிவகுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பாண்டவ ஜோதிடம் நிகழ்ச்சியினூடாக நேத்ரா தொலைக்காட்சியின் பாண்டவ ஜோதிடம் நிகழ்ச்சியினூடாக ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9 மணிக்கு பண்டாரவளி ஸ்ரீ சிவ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் பிரதம குருவும் பாண்டவ ஜோதிட அதிபதியுமான கலாநிதி சிவஸ்ரீ சர்மா சுவாமிகள் நேரடியாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஜாதகத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஜோதிடம் சம்பந்தமான பதில்கள் மற்றும் திருமண தடை, வாஸ்து சாஸ்திரம் என்று பல நல்ல விடயங்களை மக்களுக்காக தருகின்றார். உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் கணித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. கலாநிதி சிவஸ்ரீ சர்மா சுவாமிகளை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் வெள்ளவத்தை பத்ரிகா வீதியிலும், செவ்வாய் முதல் சனிக்கிழமை வரை பண்டாரவளி ஸ்ரீ சிவ பத்ரகாளி அம்மன் ஆலயத்திற்கும் சென்று நீங்கள் சுவாமி அவர்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அத்துடன் 077-322-7005 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் தொலைபேசி ஊடாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி முன்பதிவு செய்து கொள்வது சிறப்பம்சமாகும். திரையில் காணப்படுகின்ற தொலைபேசி இலக்கங்கள் 057-2224-591, 057-2232-441 போன்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது.
இலங்கையில் சக்தி மிக்க ஒரு ஆலயமாக இருக்கக்கூடிய பண்டாரவளை ஸ்ரீ சிவபத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பூஜை வழிபாட்டு முறைகளை நேரடியாக நாங்கள் உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து சேர்த்திருந்தோம். குறிப்பாக இந்த 1ஆம் திகதி புது வருடம் மலர்ந்திருக்கின்றது, சந்தோஷமாக மலர்ந்திருக்கின்றது, மங்களகரமாக மலர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அனைவருடைய எதிர்பார்ப்பும் கூட. நேரடியாக ஆலயத்துக்கு சென்று நீங்கள் தரிசித்ததை போன்ற ஒரு உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மிகச்சிறந்த ஒரு சக்தி மிக்க ஒரு ஆலயமாக திகழ்கின்றது பண்டாரவளை ஸ்ரீ சிவபத்ரகாளி அம்மன் ஆலயம். மிகப்பெரிய ஒரு சிவன் அங்கு இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, சக்தி மிக்க ஆலயமாக அம்மா, அது நேரம் கிரகத்திலே விநாயகர் இருக்கின்றார். அவ்வாறு சிறப்புமிக்க பலன்களை தரக்கூடிய ஒரு ஆலயமாக திகழ்ந்து வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலும் சுவாமி எம்மோடு இணைந்திருந்தார். பண்டாரவளை ஸ்ரீ சிவபத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் பிரதம குருவும் பாண்டவ ஜோதிட அதிபதியுமான கலாநிதி சிவஸ்ரீ சர்மா சுவாமி அவர்கள். ஐயா நன்றி. மக்களுக்கு என்ன வாழ்த்துக்களை கூறப்போகிறீர்கள்? இந்த நாள் இப்போ இந்த வீடியோவில் பண்டாரவளை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தை நீங்கள் கணிச்சிருப்பீங்க இல்லையா? இதுதான் ஆலயம்ன்றது. ஏன்னா அந்த 33 அடி உயரமான காளி சிலையும் சிவன் பிரம்மாண்ட சிவனும், அதாவது அந்த ஆலயத்தில் வந்தண்டா நவக்கிரக கணபதி என்று சொல்லி நவக்கிரக பிள்ளையார் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நவக்கிரக பிள்ளையார் அந்த மாசாணி அம்மன், பிரித்தியங்கரா தேவி, சிவன் விஷ்ணு, எப்படி எல்லாத்துடைய கால பைரவர் அங்கே தான் அமைஞ்சிட்டு இருக்கிறார். கால பைரவர் எல்லா கோயிலையும் கால பைரவர் வைக்கல இல்லையா? ஆனால் எங்கள் கோயிலில் கால பைரவர் அமைஞ்சிட்டு இருக்கிறார். இதனால் ரொம்ப சிறப்பு வாய்ந்த காலையும் இன்றைக்கி எல்லாருமே 1ஆம் தேதி 2023 தேதி இன்றைக்கி பண்டாரவளை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தை எல்லாருமே கண்டு அந்த தேவியின் ஆசீர்வாதம் இன்றைக்கி அனைவருக்கும் கிடைச்சிருக்கு. உலகளாவிய ரீதியில் அனைவருக்கும் இந்த தேவி ஆசீர்வாதம் கிடைச்சி இந்த மங்களகரமான நாள் நல்ல நாள் அமைஞ்சு இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லா கர்மங்களும் வெற்றி பெற்று எந்த விதமான குறையும் இல்லாமல் மக்கள் அனைவரும் சுபிட்சகரமாக மங்களகரமாக சந்தோஷமாக இந்த ஆண்டு ஃபுல்லாகவே வாழணும் என்ற ரீதியில் இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. அதனால் சிறப்பாக சந்தோஷமாக இனி வாழக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிட்டும். நன்றி ஐயா, மோடி இணைந்து கொண்டதற்கு. நன்றி, வணக்கம். குறிப்பாக நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட சந்தேகங்கள் என்பவற்றை தீர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் சுவாமியை நேரடியாக நாடலாம். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் வெள்ளவத்தில் இருக்கக்கூடிய ஃபேட்ரிகா வீதியில் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய காரியாலயம் மற்றும் செவ்வாய் முதல் சனிக்கிழமைகள் வரை பண்டாரவளை ஸ்ரீ சிவபத்ரகாளி அம்மன் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் சுவாமியை சந்திக்கலாம். சந்திக்கிறதுக்கு முதல்ல கட்டாயமாக நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். 07732270005 என்ற தொலைபேசி இலக்கம் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் மற்றும் திரையில் காணப்படுகின்ற தொலைபேசி இலக்கங்களுக்கும் நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் முன்பதிவு செய்து சிறந்த பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். நல்லதொரு வழிகாட்டியாக தொடர்ச்சியாக எமது பாண்டவ ஜோதிடம் நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நல்லவற்றை பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார் சுவாமி அவர்கள். மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு பாண்டவ ஜோதிடம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். தொடர்ந்தும் நேத்ரா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.